முட்டைப்பாயை பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை எடுத்து அதில் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துடுங்க. வதக்கி எடுத்தோன்னே அதை மிக்சியில் இட்டு நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துங்க. திரும்ப எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்து, அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு மல்லித்தூள், கரம் மசாலா இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த எக்கெல்லாம் அதில் உள்ளே போட்டு திரும்ப மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம முட்டைப்பாயா ரெடி. அதில் கொஞ்சம் மல்லி இதழ் தூவிடுங்க. அவ்வளோதான் நம்ம முட்டைப்பாயா. லைக் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.